ஜோதிட தகவல்ல தசாபுத்தியை பற்றி பேசி வருகிறோம். இன்னைக்கு எந்த கிரகம் எங்க இருந்தால் ஒரு வளமான பலன்கள் நல்ல முன்னேற்றத்தை தரும் என்பதனை பற்றி ஒரு விளக்கமாக கூற உள்ளேன். நேற்று உங்ககிட்ட சொன்ன எந்தெந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு என்னது திசை நடக்கும் என்பதனை பற்றி தெளிவாக நேற்றைய பதிவில் சொல்லியிருக்கேன். இன்றைய பதிவில் எந்த கிரகம் எங்க இருந்தால் ஒரு நல்ல சிறப்பான பலனை தரும் என்பதனை பற்றி தெளிவாக கூற உள்ளேன். இருக்கிற லக்னம் 12 லக்னத்துல உங்களுக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா லக்னத்திலிருந்தா நம்ம ஜாதகம் பார்க்கின்ற போது ஒரு கணக்கெடுப்போம். இந்த லக்னத்திலிருந்து கணக்கெடுக்கின்ற பொழுது தசாபுத்தி பலன் பார்க்கின்ற பொழுது பொதுவாக லக்னத்துக்கு கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 கிரகங்கள் இருக்கிறது. திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய 1, 5, 9 இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பாவகிரகங்கள் கேந்திரஸ்தானத்திலும் சுபகிரகங்கள் திரிகோணஸ்தானத்திலும் அதிக நல்ல பலனை தரும் என்று ஒரு கருத்து உண்டு. அடுத்து தன லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 2, 11 கிரகங்கள் அமைஞ்சி திசை நடக்கிறது நல்ல சிறப்பு தான். இந்த அமைப்புல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள்ல சில கிரகங்கள்ல சுபகிரகம் வச்சிருக்கோம், சில கிரகங்கள்ல பாவகிரகம் வச்சிருக்கோம். சுபகிரகங்கள்னு சொல்றது குரு, சுக்கிரன், சுபர் சேர்க்கை பெற்ற புதன், வளர்பிறை சந்திரன் ஆகிய கிரகங்கள் சுபகிரகங்கள். பாவகிரகங்கள் சொல்றது சூரியன், செவ்வாய், தேய்பிறை சந்திரன், பாவிகள் சேர்க்கை பெற்ற புதன், சனி, ராகு, கேது. சுபகிரகங்களா இருந்தாலும் சரி பாவகிரகமா இருந்தாலும் சரி கேந்திர திரிகோணஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு. சுபகிரகங்கள் கேந்திர ஸ்தானத்துல அதிக பலம் பெறாம இருக்கிறது ரொம்ப நல்லது. கேந்திரத்துல ஒரு சுபகிரகம் இருந்தாலே கெடுதி கிடையாது. ஆனா கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சுபகிரகம் ஆட்சி உச்சம் பெற்றால் கேந்திராவி தோஷம் என்று ஒரு கருத்து உண்டு. நடைமுறையில கேந்திரத்துல பலம் பெறக்கூடிய கிரகங்கள் கூட ஒரு சில இடத்துல நல்ல பலனை தருது. அடுத்து மறைவு ஸ்தானம் என்று உண்டு. மறைவு ஸ்தானம் பார்க்கின்ற போது 3, 6, 8, 12 ஆகிய ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானம். பாவகிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது பாவகிரகங்களுக்கு 3, 6 உங்களுக்கு மறைவு ஸ்தானமா எடுக்காது. அது உபஜயஸ்தானமா போயிடும். உபஜயஸ்தானம் சொல்றதுக்கு 3, 6, 10, 11 உபஜயஸ்தானம் சொல்லுவோம். அந்த 3 ஸ்தானத்துல பாவகிரகம் இருந்தா நல்ல பலனை தரும். ஆனா சுபகிரகங்கள் பார்த்தீங்கன்றால் 3, 6, 8, 12 இருந்தால் கெடுதின் என்று ஒரு கருத்து உண்டு. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாவகிரகங்கள் 8, 12 இருந்தால் கெடுதி என்ற ஒரு கருத்து உண்டு. அதுக்கு அடுத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட தசை நடந்தாலோ திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட தசை நடந்தாலோ ஒரு வளமான பலன்களும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்காருதுன்னா அந்த கிரகம் உட்கார்ந்த வீடு நட்பு கிரக வீடா இருந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நல்ல சிறப்பு. அந்த கிரகம் பாத்தீங்கன்னா பகை கிரக வீட்டில் இருந்தால் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. பகை கிரக நட்சத்திரம் இருந்தால் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு லக்னத்திற்கும் அதிபதி என்று ஒரு கிரகம் உண்டு. அந்த லக்னாதிபதிக்கு திசை எந்த திசை நடக்குதோ அந்த திசை நட்பு கிரகமான திசையா இருந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமா இருந்து ஒரு கிரகத்தோட திசை நடந்தா அந்த கிரகம் நல்ல பலனை தரும். அதுவே லக்னாதிபதிக்கு பகை கிரகமா இருந்து ஒரு கிரகத்தோட திசை நடந்தா அந்த திசை அவ்வளவு சாதகமான பலனை தராது. பொதுவாக ஒருத்தர் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் உழைச்சாலும் ஒரே ஒரு திசை மட்டும் ஒழுங்கா நல்ல வேலை செஞ்சா ஒரு மிகச்சிறப்பான பலனை அடைய முடியும். நான் அனுபவத்துல நிறைய பார்த்துட்டேன். குறிப்பா ஒரு திசையில ஒரே ஒரு புத்தி ஒழுங்கா வேலை செஞ்சா, ஒரு திசையில குறிப்பா ஒரே ஒரு புத்தி ஒழுங்கா வேலை செஞ்சா அந்த ஒரு புத்திலேயே அவங்க வாழ்நாள்ல சம்பாதிக்க வேண்டிய எல்லா காசையுமே சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுத்துரும். அதுதான் யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்தின்னு சொல்லுவோம். அதாவதுங்க தசாபுத்தி பலன் பார்க்கின்ற பொழுது லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமா ஒரு கிரகத்திலிருந்து அந்த கிரகத்தோட திசை நடந்தா ஒரு சிறப்பான பலனை தரும். குறிப்பாக உங்களுக்கு
ஒவ்வொரு லக்னத்துக்கு அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகத்துக்கு நட்பு கிரகத்தோட திசை நடந்தா மிக மிக சிறப்பு. குறிப்பா இப்ப மேஷ லக்னம்னு எடுத்துக்கிட்டா மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாவுக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு போன்ற கிரகங்கள் நட்பு கிரகம். செவ்வாய்க்கு பகை கிரகம் போய்கின்ற போது சனி பகை கிரகம் ஆயிடும். சுக்கிரன் ஒரு பக்கம் ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி புதன் ஒரு நல்ல கிரகம்னு சொல்ல முடியாது மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் 3, 6க்கு அதிபதியாகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல செவ்வாயுடைய மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு குரு, சந்திரன், சூரியன் போன்ற கிரகங்களுடைய திசை நடக்கிறது ஒரு மிக மிக சிறப்பு. அதே மாதிரி ரிஷப லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கு, சுக்கிரனோட லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கு சனி புதன் திசை நடந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா சுக்கிரனுக்கு சனி புதன் நட்பு. அடுத்து ஒரு கிரகம் உட்கார்ற வீடு நட்பு கிரக வீடா இருந்து திசை நடந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்ப மேஷத்துல சூரியன் அமைஞ்சு விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கு 6ல சூரியன் இருக்குன்னா அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அதே மாதிரி நடைமுறையில நான் பார்த்துட்டேன், சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ராகு திசையும் சனி திசையும் அவ்வளவு பெருசா வேலை செய்யறது கிடையாது. பெரிய லெவல்ல அனுகூலத்தை தர்றது இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்றால் சிம்மத்தில் அமையப்பட்ட சனி திசையோ சிம்மத்தில் அமையப்பட்ட ராகு திசையோ உறவினர்களிடம் தேவையற்ற பகையை கொடுக்கக்கூடிய திசையாக நடைமுறையில இருக்குது. அடுத்து குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இந்த தசாபுத்தி பலன்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பா இப்போ லக்னாதிபதிக்கு பகை கிரகத்தோட திசை நடந்தா அது அவ்வளவு சிறப்பா இருக்காதுன்னு சொன்னேன். இப்போ சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சனி திசை நடந்தா அது சுமார். அதே மாதிரி மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி சனி என்ற காரணத்தால் அந்த சனிக்கு பகை கிரகமான சூரியனோட திசை நடந்தா அது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்னாதிபதிக்கு நட்பு கிரகத்தோட திசை நடந்தால் நல்ல சிறப்பு. பொதுவாக கேந்திர திரிகோணத்தில் கூடிய கிரகத்தோட திசைகள் நல்ல பலனை தரும். மறைவு ஸ்தானத்தில் கூடிய கிரகங்கள் அவ்வளவு சிறப்பான பலனை தராது. இதனை பற்றி பேசுகின்ற போது இன்று திசாபுத்தி பலன்கள்ல சில தகவல்கள் சொல்லியிருக்கேன். நாளைக்கு பேசும்போது மேலும் பல தகவல்கள் உங்களை தொடர்பு கொள்றேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.